நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான நண்டு சூப் இல்லாட்டி நண்டு ரசம் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, 4 வெள்ளை பூண்டு, ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு சீரகம் சேர்த்து க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நல்லா க்ரஷ் ஆனதுக்கப்புறமா இது கூட ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயம் சேர்த்து அதையும் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது இருக்கட்டும். இப்போது ஒரு குக்கரில் 2லேருந்து 3 நண்டை வந்துட்டு நல்லா க்ரஷ் பண்ணி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இடித்து வச்சுருந்தோம் இல்லையா நம்ம மிக்ஸி ஜாரில், அந்த இதையும் வந்துட்டு இதில் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு ஒரு ஹாஃப் டொமேட்டோ அதையும் கட் பண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார்லேருந்து. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்துட்டு கூடவே ஒரு துண்டு பிரிஞ்சி இலை, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை எல்லாமே சேர்த்துட்டு இதை வந்துட்டு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிட்டு கூடவே உப்பு நமக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு இதை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் 2லேருந்து 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு வந்துட்டு ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு. பாருங்கள் எந்தளவு வந்துட்டு நமக்கு நண்டு சூப் வந்து ரெடி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நண்டு எல்லாமே சூப்பராக அதில் பிளெண்ட் ஆகி அதோட எசன்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த கிரேவியில் இறங்கியிருக்கு. இதை வந்து நம்ம வந்துட்டு ஒரு பவுலில் மாற்றிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். கூடவே வந்துட்டு கொஞ்சம் காரத்துக்கு நம்ம வந்துட்டு பெப்பரோ இல்லை நல்லெண்ணெயோ சேர்த்தோம் அப்படின்னா அந்த சூப்போட எஃபெக்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கோல்டு அதிகமாக இருந்தது அப்படின்னா இது கூடவே நீங்கள் நிறைய வந்துட்டு பெப்பரும் நல்லெண்ணெயும் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான நண்டு சூப் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீர்த்திஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.